தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/6/2024 சனிக்கிழமை மூலம் நட்சத்திரம் இரவு 7:06 வரை, பிறகு பூராடம். இன்றைக்கு ஆனி மூலம். ஆனி மூலம் அரசாளும்னு ஒரு முறை நான் சொன்னேன். இன்றைக்கு ஆண் குழந்தை பிறந்தால் அதற்கு பொது வாழ்விலே புகழ் கிடைக்கும். அடுத்த மாதம் இதே மூலம் வருகிற பொழுது ஆவணி மூலம். ஆவணி மூலம்ங்கிறது புட்டு திருவிழா. இறைவன் புட்டுக்கு மண் சுமந்து பெரும்படிப்பட்ட திருநாள். மிக அற்புதமான திருநாள். அதை கும்பிட்டோம் அப்படின்னாலே வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். ஏனென்றால் சிவபெருமானை கூலி ஆளாக சென்று வேலை பார்த்த திருநாள் அடுத்த மாதம் வரக்கூடிய மூலம். இன்றைக்கு ஆனி மூலம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தமிழ் எழுத்துக்களிலே எவ்வளவு அழகு இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருந்தது. இது நான் படித்தேன், சமீபத்தில் அந்த செய்தி படித்தேன். அ ஆ இ ஈ உ ஊ அப்படின்னு இந்த ஆனாவன் வரிசை இருக்குல்ல, அதுக்கு அவர் அழகாக எழுதியிருக்காரு. ஆவுக்கு அடுத்து ஆ ஏன் அப்படிங்கிறார். அரசனும் ஆண்டி ஆகலாம். ஒரு காலத்தில் பெரிய அரசாட்சி பண்ணினவன் ஒரு காலத்தில் ரொம்ப அதல பாதாளத்தில் போயிடுறேன். அரசனும் ஆண்டி ஆகலாம். அடுத்தது ஈக்கு அடுத்தது ஈ ஈ ஈ அப்படிங்கிற எழுத்து. இருப்பவன் ஈய வேண்டும். கையில் வச்சிருக்க பொருள் வச்சிருக்கவன் பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். அடுத்து ஊ ஊ ஊனா ஊவண்ணா, உழைப்பே ஊக்கம் தரும் அப்படிங்கிறதுக்காக ஊனாவுக்கு அடுத்து ஊவண்ணா. அடுத்து ஏ ஏ ஏனாவுக்கு அடுத்து ஏஎண்ணா, எதையும் ஏன் என்று சிந்தித்துப்பார் அப்படிங்கிறார். அதற்கு அடுத்து ஐ ஐ மட்டும் எதோடும் சேராமல் தனித்து இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நான் என்ற அகம்பாவம் இருந்தால் தனிமைப்படுத்தப்படுவாய். அது தனியாக இருக்குது ஐங்கிறது. ஓவிற்கு அடுத்து ஓ ஓனா ஓவண்ணா, என்ன ஒற்றுமையே ஓங்கும் அப்படின்னு சொல்லி இதை உணர்த்திட இந்த தமிழ் வரிசையிலே ஆ ஆ இ ஈ அது மாதிரி ஆனாவண்ணாவினுடைய அந்த வரிசையை எழுதி இப்படி இருப்பது தமிழே ஒரு அழகு என்று சொல்லி, தமிழ் 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 என்று சொன்னால் அமிழ்து 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 என்று வரும். தமிழ் ஒரு அழகு, தமிழ் ஒரு அமிழ்தம் என்று அவர் முடித்திருந்தார். ரொம்ப அற்புதமான கருத்து. ஆகையினாலே தான் நம்முடைய தினத்தந்தியினுடைய நிறுவனர் ஆதித்தனார் ஐயா அவர்கள் இந்த உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொல்லி வாழ்ந்தார்கள். வாயென்றும் நாவென்றும் உள்ளதெல்லாம் வண்டமிழே உனைப்பாட வேறெதற்கு மாயாத எம் காதல் வாழ்க்கை கூட மணித்தமிழே உன் பணிக்கு பின் எமக்கு என்று வாழ்ந்தவர். அந்த தமிழை நாம் கடைப்பிடிக்க வேண்டும், போற்றி பாதுகாக்க வேண்டும். அந்த தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கும் நம்முடைய தொழில் நிலையங்களுக்கெல்லாம் தமிழிலே பெயர் சூட்ட வேண்டும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, எதிரிகள் உதிரியாகும் நாள். இன்று எதிர்பார்த்த காரியங்கள் இனிதாகவே நடைபெறும். பூமி வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும், கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டிருந்தால் அந்த கனவுகள் நனவாகும். உத்தியோகத்திலே உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். அவசர முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அரைகுறையோடு பல பணிகள் இருக்கலாம். நட்பு கூட உங்களுக்கு பகையாகலாம். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை யாரிடம் ஒப்படைக்க வேண்டாம். குறிப்பாக தொழில் நிலையத்திலோ உத்தியோகத்திலோ உங்கள் முன்னேற்றத்தை பற்றி விமர்சிக்க வேண்டாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் இருக்கின்றது. நிதிநிலை உயர்ந்து நிம்மதி காணுகின்ற நாள். நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். உத்தியோகத்தில் நேர்முக தேர்வில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனி வலிமை இழந்திருக்கின்றார். எனவே உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும். சிறப்பான வாழ்வமைய சிநேகிதர்கள் உங்களுக்கு முன் உதாரணமாக ஒத்துழைப்பு செய்வார்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் தொழில் மாற்றங்களும் கூட வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பரிசீலனை செய்வது நல்லது. அதே நேரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால், அதிலும் 11ஆம் இடத்தில் இருப்பதால் பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். பயணங்களால் பலன் உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனி வலிமை இழந்திருப்பதால் உடல்நலம் சீராகும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். எதையும் நீங்கள் எந்த நேரத்திலும் செய்ய இயலும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டு. நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறுகிற இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய ராசியை குரு பார்க்கின்றார். பயணங்களால் பலன் கிடைக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. சொந்த பந்தங்களால் வந்த துயர் விலகும். 10ஆம் இடத்திலே சூரியன் பலம் பெற்றிருக்கின்றார். எனவே அரசாங்க சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஏதேனும் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்போன் வழி செய்தி சிந்திக்க வைக்கின்ற நாள். செய்தொழிலே முன்னேற்றம் உண்டு. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் அமையும். செவ்வாய் பார்வை இருப்பதால் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செய்வீர்கள். உறவினர்களின் பாராட்டுகளை பெற்று மகிழும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம்
எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். அதே நேரத்தில் சொத்துக்களாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். லாபஸ்தானத்திலே கேது. திடீரென லாபங்கள் உங்களுக்கு வரலாம். தேவைக்கேற்ற பணம் வந்து உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பதற்கான ஆயத்தம் செய்து கொள்வீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக மிக யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, ராசியிலேயே அஷ்டமாதிபதி சந்திரன். எனவே மன அமைதி குறையும். நினைத்தது நிறைவேறாமல் போகலாம். நண்பர்கள் கூட உங்களுக்கு பகையாகலாம். நாடு மாற்றங்களை பற்றியும் வீடு மாற்றங்களை பற்றியும் நினைத்து கொண்டே இருப்பீர்கள். மனக்குழப்பம் அதிகரிக்கும் என்று எதையும் திட்டவட்டமாக முடிவெடுக்க இயலாது. சனியை கும்பிடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குறு பார்வை இருப்பதனாலே தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்கள் சொற்படி கேட்பார்கள். உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. இருந்தாலும் சனி கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். எனவே நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். ஆயினும் கூட உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கடினமான சூழ்நிலை இருக்கிறது. அதாவது ஏதாவது ஒரு சிறு சிறு தொல்லைகள், எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு ரண சிகிச்சைகள் கூட ஏற்படும் அளவுக்கு நிலைமை வந்துவிடலாம். எனவே எந்த ஒரு சிறு துயர் வந்தாலும், உடல்நிலை தொல்லைகள் வந்தாலும் உடனடியாக நல்ல மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. இன்றையை பொறுத்தவரை 2இல் ராகு இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்காக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். இன்று மேலும் நற்பலன் கிடைக்க சனி பகவானை வழிபடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு 7இலே கேது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற மகிழ்வீர்கள். குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அதில் உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகலாம். வியாபார விரோதங்கள் விலகும். 2இலே செவ்வாய் இருப்பதால் பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கிறது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.